இந்த ஆயில் கேன்லாம் க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ எப்படி வந்து நான் இந்த ஆயில் கேனை க்ளீன் பண்ணுறேன், ஆயில் ட்ரேயில் நான் எத்தனை பாட்டில் வச்சுருக்கேன், என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் மொத்தம் வந்து 2 கிளாஸ் பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன். இது 3த்தையுமே இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அந்த ட்ரே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வைக்கணும். அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ட்ரே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் பார்க்க நீட்டாகவும் லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சோப்பு போட்டு அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் 150 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஆயில் பாட்டிலில் ஆயில் எதுவுமே எனக்கு இல்லை. அதனால் எல்லாத்தையும் எடுத்து கீழே ஊற்றிட்டு அது அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடியூவெல்லாம் தங்கி இருந்தது. ஏன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்றதுனால எண்ணெய் நல்லா செட்டில் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக அழுக்காகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து விம் ஜெல் வந்து எல்லா பாட்டில்லையும் ஊற்றிக்கிட்டேன். பாட்டிலை மட்டும் வாஷ் பண்ணுறதோடு இல்லாமல் அதோட கேப்பு இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். அதுக்காக அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுலேயும் விம் லிக்விட் வந்து போட்டுட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் நல்லா வந்து ஓரளவுக்கு ரொம்ப கொதிக்க தேவையில்ல. ஓரளவுக்கு சூடாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அந்த தண்ணியை வந்து இப்போ ஹாட் வாட்டர் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியை இந்த கிளாஸ் பாட்டில்ஸில் ஊற்றிட்டேன். ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் வாட்டரில் விம் நீங்கள் போட்டு எவ்வளோ டைம் தேய்ச்சாலும் கண்டிப்பாக அந்த எண்ணெய் பிசுனை வந்து போகாது. இந்த மாதிரி வந்து சுடுதண்ணியை ஊற்றி வச்சுட்டு நல்லா அந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டேன். இப்படி ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க விம் லிக்விட்லேருந்து நல்லாவே நுர வரும். அது வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உள் சைடு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வெளி சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பிசு பிசுன்னு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தது. அதை வந்து நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 தடவை நார்மல் வாட்டரை வச்சு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம்னா அந்த பாட்டில் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும். சில டைம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுங்க அப்படியே தேங்கி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கல் உப்பு போட்டு நல்லா அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அலசி எடுத்தோம்னா சரியாயிடும். பட் எனக்கு இப்போ இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நான் நார்மலாக சுடுதண்ணியில் வாஷ் பண்ணதோட விட்டுட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு எல்லா எண்ணெயும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த 2 பெரிய பாட்டிலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், இந்த சின்ன பாட்டிலில் வந்து தேங்காய் எண்ணெய், இந்த ஸ்ப்ரே பாட்டிலையும் கடலை எண்ணெய் தான். இந்த ஸ்ப்ரே பாட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நெய் பாத்திரத்தில் நெய்யும் இல்லை. ஸோ நெய்யும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ நல்லெண்ணெய் காலியாகிடுச்சுன்றதுனால 2 பாட்டில்லையுமே கடலெண்ணெயை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒர்த் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேவும் அந்த ஸ்ப்ரே பாட்டிலும் தான். இந்த ட்ரே வந்து 150க்கு செம்ம ஒர்த்து, ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்ப்ரே பாட்டிலும் 120 தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு லுக் இப்படி தான் இருக்குது. இதே ட்ரேயில் வந்து நான் தூளுப்பு போட்ட ஜாடியும் வச்சுட்டு கூட ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வச்சுட்டேன். ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.